ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டில் வந்து நம்ம நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு 15 இயர்ஸாக வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கோல்டு சேவிங்ஸ்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப தான் பிடிக்கும். பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 90% வந்து கோல்டில் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து எனக்குமே. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த சேவிங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, பாண்டு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நகைச்சீட்டு வந்து போட்டிருந்தேன். அப்புறம் காயின் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். ஸோ அப்புறம் ஏலச்சீட்டு போட்டு பல்காக வந்து வாங்கினேன். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் ஆஃப் சேவிங்ஸில் எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஏலச்சீட்டு போட்டு பல்காக ஒரு ஜுவல் எடுக்கும்போது தான் ஒரு ஹாப்பினஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதுக்கு வந்து இப்போது எனக்கு ஏலச்சீட்டு போட்டு பல்காக வந்து ஒரு ஜுவல் பார்க்கும்போது தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் ஆகுறேன். அப்படின்றப்ப எனக்கு வந்து பெரிய ஜுவல் வந்து எடுக்கும்பொழுது தான் வந்து ரொம்பவே வந்து ஈகராக இருக்கும். ஸோ ஈகராகவும் இருக்கும், அண்ட் தென் வந்து எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன நகைகள் எடுக்கிறப்பவும் அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்கும். ஸோ என்ன ஜுவல் வந்து எடுக்க போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது, எந்த ட்ரெஸ்க்கு வந்து மேட்சப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து பண்ணுறப்ப கோல்டு காயினாக வந்து எடுக்கிறப்பவும் அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எந்த ஜுவல் வந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன சேவிங்ஸ் வந்து ஆப்டாக இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நகைகளும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேமிப்பில் இருக்கும் போதும் சரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் வந்து இருக்கும். ஸோ அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் ஜுவல் வந்து கொடுக்குறப்ப எனக்கு வந்து ஜுவல் வந்து அடகில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு அந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் சேவிங்ஸ் இருக்கிறப்ப, கோல்டு சேவிங்ஸ் வந்து இருக்கிறப்ப நான் வந்து இப்போ ரீசண்டாக என்ன கோல்டு சேவிங்ஸ்லாம் இருக்கேன் அப்படின்னா, தங்க நகை சேமிப்பில் தான் வந்து மாதச்சீட்டு தான் வந்து கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மந்த்லி வந்து நான் கோல்டு காயினும் வந்து வாங்கி வச்சுட்டு தான் பண்ணலான்ற மாதிரி யோசித்து வச்சேன். அது வந்து நம்மளுக்கு நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகும்போது அதை சேல் பண்ணால் தான், இந்த கோல்டை வந்து சேல் பண்ணால் தான் எனக்கு வந்து அது வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். பட் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, சேவிங்ஸ்குள்ளே போகிறப்ப எனக்கு வந்து அது கொடுக்கறதுக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறப்ப எனக்கு வந்து அந்த ஜுவல்லை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு மன பக்குவம் வந்து இல்லை ஏன் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா. ஸோ ஜுவல் வந்து அப்போது கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருந்தது, அதனால் கொடுத்துட்டு கூட நம்ம வாங்கிக்கக்கூடிய நிலமையில தான் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. ஆனால் வந்து இப்போது ரொம்ப காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது வாங்க முடியுமா இல்லை வாங்க முடியாதான்றதே தெரியாமல் போயிடுது. அதனால் வந்து ஜுவல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறப்ப கொஞ்சம் யோசித்து தான் வந்து கொடுக்கறது. ஸோ அடகுக்கே கொடுக்குறப்ப யோசித்து தான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பட்டு சேல் பண்ணணுன்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்து தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குன்றது சொல்லுங்கள். அடுத்த கனவுகள் வந்து நம்மளுக்கு இருக்க தான் வந்து செய்யும். ஸோ இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதுக்கெலாம் வந்து ஜுவல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அது யூஸ் பண்ண முடியல அப்படின்றது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஆதங்கமாக தான் வந்து இருக்க செய்யுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வந்து தங்க நகை போட்டிருக்கீங்களா, இல்லை காயின் வந்து இந்த மில்லிகிராம்ஸில் வந்து சேர்த்து வைக்கிறீங்களா, இல்லைனா வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்க்குறீங்களா அப்படின்றத எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம்
நானும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க வரேன். எந்த மாதிரி மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸும் வந்து போடுறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஏன்னா வந்து தங்கம் ரிலேட்டடாக நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணலான்னு வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நானுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறீங்க, ஒரு சில பேர் வந்து சொல்லலை, சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் விருப்பம் போல் தான் வந்து வரும். நான் வந்து இந்த ஒரு சில சேவிங்ஸாக இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பாண்டு வந்து சுத்தமாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு பொறுத்து ETF வந்து நான் போட்டு பார்த்துட்டேன். இப்போ வந்து பாண்ட்ஸ்லாம் வந்து போய் எதுக்கு மாட்டிக்கணும் தெரியாதது, அது எடுக்கிறப்ப நிறைய வந்து படிக்க முடியாத அளவுக்கு 2-3 பேஜஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ நேரம் வந்து நம்ம உட்காந்து படிச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து அது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. தமிழில் இருந்தால் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிடும், இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதனால் வந்து அது ரொம்ப வந்து பொறுமை. பாண்ட்ஸ் வந்து அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து பாண்ட்ஸ் பக்கமே இப்போ வந்து போகிறது கிடையாது. இதே வந்து நான் எனக்கு ஈஸியாக இருக்குது எடுக்க கொள்ள, அந்த மாதிரி உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி பிளானை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ, ஹேமா. பாய். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்குமே வந்து டாபிக் தேடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எனக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.